பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மை மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எலியாவை 44 மணங்கள் யுத்த ஜெபத்தில் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறதான வார்த்தை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு பிரியமான தேவச்சனமே, யோபனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் எப்போ அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தினானோ அப்போவே அவன் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ அவனை அந்த மனப்பக்குவத்துக்கும் அந்த எண்ணங்களில் அதை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி அவனுடைய சிந்தையிலையும் அந்த இருதயத்திலையும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தான். பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அப்படிப்பட்ட காரியங்கள், நம்ம ஏழ்மையாக தான் இருக்கணும், நம்ம தகுதி இல்லை, நம்மளுக்கெல்லாம் தலையெழுத்து தான், இப்படியே இருந்து செத்து போயிட வேண்டியதான், நம்மளாம் முன்னேறணும்னு நினைக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இப்படியே தான் போயிடும் போல நம்ம தலையெழுத்து, இப்படி நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு ஓடி போவான்னு சொல்கிறாரு. அதாவது பிசாசான அவன் உங்களுக்கு எதிரி தான், அவன் தான் உங்களுக்கு எதிரி, வேறு யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. பாருங்கள், அவனோட வாழ்க்கையில் அவன் முக்கியமாக அவன் செயலோடுகிற எல்லா நேரங்களுமே நம்ம தோற்கடிக்கணும்னு தான். நம்ம ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதுன்னு தான். ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம எவ்வளோ நேரங்களை நம்ம வீணடிக்கிறோன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தெளிவான ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். தேவனோடு நமக்கு பேசிட்டு நம்ம அதுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு தெளிவான ஆலோசனைகளை கொடுப்பார். அந்த ஆலோசனையை நம்ம விட்டு விலகாதபடிக்கு நம்ம ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென். இதற்காக நம்ம ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி சொல்லிக்கிறோம்ப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஆண்டவரே அவன் எங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசானவன் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே வைத்திருக்கிறதான் எல்லா சூழ்நிலையின் கட்டு, சிந்தையின் போராட்டம், சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிந்து போவதாக. என்னுடைய சிந்தைகளை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, கண்களுக்கு முன்பதாக தெரிகிற எல்லா விதமான நெகட்டிவான ஆண்டவரே பயன்படுத்துகிறதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால பயத்து நாவை எல்லாரிடத்துலேருந்து நீங்கி போவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம், அற்புத விடுதலை உண்டாகட்டும். எல்லா சர்ப்பத்தின் நயவஞ்சகமான பேச்சுகள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒழிந்து போவதாக. என் ஜனங்கள் விடுதலை ஆகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயே ஒரு விடுதலையை கட்டளை எடுக்கிறேன். ஒரு சூழ்நிலை கட்டிலிருந்து உடைதலை நான் பார்க்குறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எப்பத்தா வாசல் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, விரிசல் விடுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த கட்டு உடைந்ததுனால ஒரு ஆசீர்வாதம் இவங்களை தேடி வந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது நீர் எங்களுக்கு கொடுக்குறதான அடையாளமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இவங்க கைட்டு செய்கிற காரியங்களை, இவங்களோட வேலை காரியங்களை, இவங்க முயற்சி செய்கிற காரியங்களை, எல்லா காரியங்களும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்குறதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி பிசாசு கொடுத்த எல்லா சூழ்நிலையும் ஜெயித்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்தி நீரோம். அதே போல் இயேசுவின் நாமத்தினால நாங்களும் மகிமைப்படுத்த அந்த சூழ்நிலையின் கட்டிலேருந்து விடுதலை ஆகிற மைண்ட் செட்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அதை மேற்கொள்கிற பலன், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் இந்த ஞானம் தெளிந்தபடி ஞானம் வரையும் எங்களுக்கு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வர்றதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவன் கொடுக்குற எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் ஆண்டவரே அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காண்டி கொடியேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்காக பணிவிடுதல்கள் செயல்படும்படியாக நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.